வணக்கம். சாதனைன்னு சொன்னோன்னே நம்ம மனசுல என்னெல்லாம் வருது? கடின உழைப்பு, டார்கெட்ஸ், ஜெயிக்கணுங்கிற வெறி, இதெல்லாம் தானே. ஆனா நிஜமான சாதனைங்கிறது வெறும் வெளியில நாம ஜெயிக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது அதைவிட ரொம்ப ஆழமான, ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பயணம். நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு பயணம். அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நாம இப்போ சாதனைன்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் எதுவுமே உண்மையான சாதனைகள் இல்லைன்னா, நாம இவ்வளவு நாளா ஒரு பெரிய மலை ஏறிட்டு இருக்கோம் நினைச்சு ஆனா வெறும் அடிவாரத்திலே சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, இதுக்கான பதில நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். முதல்ல இந்த சிந்தனையில வர்ற முதல் விஷயத்த பாப்போம். அது என்னன்னா, ஏதாவது சாதிக்கணுங்கிற அந்த ஒரு வேகம் அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்ல. எல்லா உயிரினங்களுக்கும் அது ஒரு அடிப்படையான குணம். யோசிச்சு பாருங்க, இந்த வரிகள் எவ்வளோ ஆழமானதுன்னு. ஒரு சின்ன விதை முளைச்சு பெரிய மரமா வர்றது கூட ஒரு சாதனை தான். ஒரு குருவி கூடு கட்டுறதும் ஒரு சாதனை தான். அப்போ சாதனைங்கிறது மனுஷனோட ஆசை மட்டும் கிடையாது, அது இயற்கையோட ஒரு விதி. ஆனா இதுல மனுஷன் மட்டும் ஏன் முதன்மையானவன் சொல்லப்படுறான்? அவங்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஆமா, மனுஷன் மத்த எல்லா உயிரினங்களை விட ஒரு படி மேலதான். ஆனா அவனோட சாதனை பாதையில ஒரு பெரிய தடை இருக்கு. ஒரு பெரிய சுவர் மாதிரி. அந்த தடை வெளியில எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. அது என்னன்னு இந்த சிந்தனை ரொம்ப அழகா விளக்குது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாருங்க, உண்மையிலேயே அர்த்தமுள்ள பெரிய விஷயங்களை அடையணும்னா அதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? ஒரு மரம் வளர எப்படி பல வருஷம் ஆகுமோ அதே மாதிரிதான் பெரிய சாதனைகளும். ஆனா இந்த தாமதம், இந்த வெயிட்டிங் பீரியட் நமக்குள்ள ஒரு பிரச்சனைய உண்டாக்குது. அதுதான் இது, அந்த மிகப்பெரிய தடை. உடனடியா ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்கிற நம்ம அவசர புத்தி. ஆமாங்க, இந்த சிந்தனை சுட்டி காட்டுற அந்த ஒரே தடை நம்மளோட பொறுமையின்மைதான். அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நமக்கு நாமே தான் பெரிய எதிரி. நம்மளோட சொந்த பொறுமையின்மை தான் நாம அடைய நினைக்கிற இலக்குகளுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய தடைகள். சரி, இந்த தடையை எப்படி தாண்டறது? நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு ஒரு தெளிவான வழிய இந்த சிந்தனை சொல்லுது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. பாருங்க, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ். முதல் ஸ்டெப் பொறுமையா இருக்கிறது. நாம பொறுமையா இருந்தா ஒரு விஷயத்த பத்தி கத்துக்க நமக்கு நேரம் கிடைக்கும். அப்படி கத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த துறையில நம்ம மாஸ்டர் ஆகிடுவோம். ஒரு விஷயத்துல நம்ம மாஸ்டர் ஆகிட்டா போதும், அப்புறம் நமக்கு வர கஷ்டங்கள் கூட நமக்கு சாதகமா மாறிடும். அத ஒரு வாய்ப்பா மாத்திக்கிற சக்தி நமக்கு வந்துடும். அந்த 4 ஸ்டெப்ஸோட விளைவு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நாம பாக்குற இந்த அற்புதங்கள் எல்லாம் தான். மனுஷன் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு எல்லாத்தையுமே ஆழ ஆரம்பிச்சிட்டான். தனக்கு எதிரா வர்ற புயல்ல இருந்து கூட கரண்ட் தயாரிக்கிறான். பாத்தீங்களா? இந்த ஒரு ப்ராசஸ் கணக்கே இல்லாத வெளி சாதனங்களுக்கு வழியை தருக்குது. ஓகே, இப்போ நாம உலகத்தையே ஜெயிச்சிட்டோன்னு வச்சுப்போம். ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணிட்டோம். இதோடெல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல, இப்போதான் அசல் விஷயத்துக்கே வர்றோம். இந்த சிந்தனை இப்போ நம்மள உண்மையான, எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சாதனைய நோக்கி திருப்புது. அது நம்ம உள்ளுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு பயணம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. வெளியில இருக்கிற எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு பாக்கி என்னதான் இருக்கு? அவனோட உண்மையான கடைசி டார்கெட் எது? இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே இதுதான். இதோ பதில். இந்த சிந்தனையோட மைய போதனை இதுதான். வெளியுலகத்தை ஆள்றதை விட நம்மளோட ஐம்புலன்களையும் நம்ம மனசையும் நம்ம குணத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் ஒரு மனுஷனோட உச்சகட்ட சாதனை. ஆமா, நம்மள நாமளே ஆள்றதுதான் கடைசி மற்றும் மிகப்பெரிய சாதனை. கடைசியா இந்த உச்சகட்ட சாதனை, அதாவது நம்மள நாமே ஆள்றது, நமக்கு என்ன ஒரு பிரம்மாண்டமான பரிசை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது ஒரு நம்ப முடியாத மாற்றம். இந்த விஷயத்த தாயுமானவரோட இந்த வரிகள் ரொம்ப அழகா சொல்லுது. எப்போ ஒருத்தன் தன்னைத்தானே ஜெயிக்கிறானோ அப்போ அவன் இந்த உடம்பு அழிஞ்சாலும் அழியாத ஒரு நிலையை அடையறான். அதுதான் உண்மையான அமரத்துவம், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு. சரி, இந்த சிந்தனைய நான் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். வெளியில இருக்கிற சாதனைகள் எல்லாம் தாண்டி நம்ம உள்ள இருக்கிற உலகத்தை ஜெயிக்கிற இந்த பயணத்துல முதல்ல நீங்க உங்களோட எந்த பகுதியை ஜெயிக்க போறீங்க? உங்க கோபத்தையா, ஆசையா, இல்ல நம்ம ஆரம்பத்துல பேசின இந்த பொறுமையின்மையா? எதை முதல்ல ஆள போறீங்க? யோசிச்சு பாருங்க.